அல்லேலூயா என்றால் தேவனுக்கே மகிமை உண்டாவதா, தேவனுக்கு மகிமை உண்டாவதா. ஹalel என்றால் துதி, லூ அவருக்கு, யா யெகோவாவுக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. தகுதியிலா என்னை எடுத்து கனமாமும் ஊழியம் தந்து இதுவரை கரம் பிடித்து நடத்தி வந்தீ. தகுதியிலா என்னை எடுத்து கனமாமும் ஊழியம் தந்து இதுவரை கரம் பிடித்து நடத்தி வந்தீ. சோர்ந்து போன நேரங்கள் எல்லாம் தகப்பனை போல் சுமந்து வந்தீ. கலங்கி நின்ற வேலைகள் எல்லாம் தாயை போல தேற்றி வந்தி. உங்க சத்தம் கேட்க, உங்க சித்தம் செய்ய என்னை தருகிறே, முழுவதும் தருகிறே. உங்க சத்தம் கேட்க, உங்க சித்தம் செய்ய என்னை தருகிறே, முழுவதும் தருகிறே. ஆட்கொள்ளுமே என் இயேசுவே. மனம் சோர்ந்து நின்ற நேரம் மனம் தளரா வாழ்வு தந்து மகிமாயின் அனுபவம் கொடுத்து மலர செய்தீர் என்னையே. மனம் சோர்ந்து நின்ற நேரம் மனம் தளரா வாழ்வு தந்து மகிமாயின் அனுபவம் கொடுத்து மலர செய்தீர் என்னையே. மனதுருகும் கர்த்தர் நீர்தான் என்று அறிய செய்தீரே. மன்னிக்கும் தெய்வம் நீரே, மனம் இறங்கி மீட்டீரே. உங்க சத்தம் கேட்க, உங்க சித்தம் செய்ய என்னை தருகிறே, முழுவதும் தருகிறே. உங்க சத்தம் கேட்க, உங்க சித்தம் செய்ய என்னை தருகிறே, முழுவதும் தருகிறே. சங்கீதம் 135. அப்போ இந்த இந்த இதுவுமே அதனுடைய தொடர்ச்சி தான். எங்கே நம்ம பார்க்குறோம், கொஞ்சம் போன 34 பார்க்குறோம், கர்த்தருடைய ஊழியக்காரரே, ராக்காலங்களில் கர்த்தருடைய ஊழியக்காரரை கர்த்தர் துதிகள் இருக்குல்ல, அதை தொடர்ந்து ஆமாம் இப்போ அவர் துதிப்பதற்காக ஒரு என்கரேஜ் பண்ணுகிற ஒரு சங்கீதம். அவங்க துதிப்பதற்கு அதை ஊக்கப்படுத்துகிற, அவர்களை தூண்டுகிற ஒரு சங்கீதம். 136 அதனுடைய பிரதிபலனாக அவர்கள் எல்லாரும் கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று அவர்களை துதிக்கிற விஷயத்தை நம்ம பார்க்குறோம். அல்லேலூயா, கர்த்தருடைய நாமத்தை துதியுங்க, கர்த்தருடைய ஊழியக்காரரை அவரை துதியுங்கள், எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஏன்னா கர்த்தருடைய வீட்டிலும் தேவனுடைய ஆலய பிரகாரங்களையும் நம்ம தூரத்திலிருந்து பிரயாணம் பண்ணி வந்திருக்கிறவங்களே, கர்த்தரை துதியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுங்க, அதுதான் இன்பம். அவர் நாமத்தையே துதியுங்கள், ஸ்தோத்திரிங்கள். அப்போ ஆலயத்துக்கு நம்ம ஞாயிற்றுக்கிழமை தோறும் சபைக்கு வருவதற்கான மிக முக்கியமான காரணம் அவரை துதிப்பது, அவரை ஸ்தோத்தரிப்பது, அவரை மகிமைப்படுத்துவது, அவரை ஆராதிப்பது, அவரை மகிழ்ச்சிப்படுத்துவது. அப்புறம் அங்கே ஏன்னா ஏன் அது நல்லதுன்னு சொன்னால், கர்த்தர் நம்மை அவர் சொந்தத்தனமாக தெரிந்து கொண்டாரே. அல்லேலூயா, அவர் தான் இந்த உலகத்தில் இருக்கிற, அவர் பெரியவர், எல்லா தேவர்களையும் ஆண்டவர் பெரியவர் அல்லவா. வானத்திலும் பூமியிலும் சமுத்திரங்களிலும் எல்லா ஆழங்களையும் தமக்கு சித்தமானது செய்கிறவர், அவரால் செய்யக்கூடாது ஒன்றுமில்லை. அவர் மிகவும் பெரியவர், அவர் மிகவும் உயர்ந்தவர், அவர் எல்லாவற்றையும் உண்டாக்கினவர், அவர் எல்லாவற்றையும் ஆமென் அதை தாங்குகிறவர், எல்லாவற்றையும் அவர் எல்லாவற்றிலேயும் செயலாற்றுகிறவர், தமக்கு சித்தமானது எல்லாம் செய்கிறவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் பூமியின் கடையாந்திரங்களிலிருந்து மேகங்களை எழும்ப பண்ணுகிறார், மழையை உண்டாக்குகிறார். ஆமென். தலைச்சன் பிள்ளைகள் எல்லாம் அவர் அங்கே என்ன செய்தாராம், எகிப்திலே உங்களை விடுதலை ஆக்கினார், அற்புதங்களை காண்பித்தார், உங்களுக்காக ஆமென் பலத்த ராஜாக்களை அழித்து போட்டார், அவருடைய தேசத்தை உங்களுக்கு சொந்தமாக ஆண்டவர் கொடுத்தார். அவரை மகிமைப்படுத்துங்கள், மகிமைப்படுத்துங்கள். 13ஆம் வசனம், கர்த்தாவே உம்முடைய நாமம் என்றென்றைக்கும் உள்ளது, உம்முடைய பிரஸ்தாபம் தலைமுறை தலைமுறையாக இருக்கும்,
ஜனத்தின் நியாயத்தை விசாரிப்பீர், ஊழியக்காரர் மேல் பரிதாபப்படுவார். நம்முடைய ஆண்டவர் நம்ம மேலே கரிசனை உள்ளவர், நம்ம மேலே இரக்கம் உள்ளவர், நம்ம மேலே ஆமென் ஸ்தோத்திரம், அவர் மனதுருக்கம் நிறைந்தவர். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அவர் மனதுருகுகிறவர். நம்ம கஷ்டப்படும் போது பார்த்து ரசிக்கிறவர் அல்ல, நம்ம கஷ்டப்படும் போது பார்த்து ஆமென் பரிதபிக்கிறவர். நான் 3 நாட்களாக இவர்கள் என்னோடு கூட இருக்கிறார்களே, நான் ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன். ஏன்? அவர்கள் ஒன்றுமில்லாமல் அனுப்பினால் வழியிலே சோர்ந்து போவார்களே. உங்களை குறித்து அதிக அக்கறை எடுக்கிறவர், உங்கள் மேல் பரிதாபப்படுகிறவர். ஆனால் நம்முடையதான இந்த உலகத்தில் இருக்கிறதான விக்கிரகங்கள்லாம், அஞ்ஞாளுடைய விக்கிரகங்கள்லாம் வெள்ளி பொண்ணு, மனுஷருடைய கைவேலை. வாய் இருந்தும் பேசாது, கண் இருந்து காணாது, காது இருந்தும் கேட்காது, வாய் இருந்தும் பேசாது, மூக்கில் சுவாசம் கிடையாது, மூக்கு இருந்தும் சுவாசம் இல்லை. அவங்கள பண்ணுறவங்களும் அப்படித்தான் இருக்காங்க, அவங்கள நம்புகிறவங்களும் அப்படித்தான் இருக்கிறாங்க. ஆமாம், எல்லோரும் அவங்கள போல இருக்காங்க. ஆனால் நீங்களும் அப்படி அல்ல. நீங்கள் கர்த்தரை துதியுங்கள். ஒவ்வொருத்தராக அழைப்பு கொடுக்குறார், ஒவ்வொருவராக அழைப்பு கொடுக்கிறார். ஆசாரியர் குடும்பம், ஆரோன் குடும்பத்தாரை நீங்கள் கர்த்தரை ஆராதியுங்கள். லேவி குடும்பத்தாரை கர்த்தரை ஆராதியுங்கள். அடுத்தது இஸ்ரவேல் குடும்பத்தாரை நீங்கள் கர்த்தரை ஆராதியுங்கள். அப்புறம் கர்த்தருக்கு பயந்தவர்களை கர்த்தரை ஆராதியுங்கள். ஓ ஹல்லேலூயா. எருசலேமிலே வாசம் பண்ணுகிற அத்தனை பேரும் கர்த்தரை ஆராதியுங்கள். எருசலேமில் வாசம் பண்ணுகிற கர்த்தருக்கு சீயோனிலிருந்து ஸ்தோத்திரம் உண்டாவதாகன்னு சொல்கிறாங்க. எல்லாரும் கரங்களை தட்டி அல்லேலூயா என்று மகிமைப்படுத்துகிறாங்க. ஹல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா என்றால் தேவனுக்கே மகிமை உண்டாவதா, தேவனுக்கு மகிமை உண்டாவதா. ஹalel என்றால் துதி, லூ அவருக்கு, யா யெகோவாவுக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவரை துதியுங்கள், ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். அதுக்காக அழைப்பு, அதற்காக வாருங்கள். ஞாயிற்றுக்கிழமை அதற்காக இடை நாட்களில் வாருங்கள். அவரை துதிப்பதும் அவரை ஸ்தோத்தரிப்பதும் இன்பமானது. அதுதான் நீங்களும் நானும் செய்யத்தக்க ஆமென் நற்செயலாக இருக்கிறது, செய்யத்தக்கதாக இருக்கிறது, ஏற்றதாக இருக்கிறது. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். காட் bless you. சங்கீதம் 135 135வது சங்கீதத்துலையுமே கர்த்தரை துதிக்கிறதான காரியத்தை தான் நம்ம இதில் பார்க்குறோம். கர்த்தரை துதியுங்கள், கர்த்தரை ஆலயத்தில் இருக்கிற ஊழியக்காரரை கர்த்தரை துதியுங்கள், அவருடைய வீட்டில் இருக்கிறவருடைய அவரை துதியுங்கள், ஆலயத்தில் நிற்கிற எல்லாரும் கர்த்தரை துதியுங்கள். அவருடைய நாமத்தை நம்ம என்ன செய்வோம்? ஒரு மனதாக நம்ம கீர்த்தனை பண்ணுவோம். துதித்தலே இன்பமானது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். நம்ம தொடர்ந்து தேவனை துதிப்பதிலும் மகிமைப்படுத்துவதிலும் நம்முடையதான நேரத்தை நாம் செலவு. அப்படி எதற்காக நாம் துதிக்கணும் அப்படின்னு சொன்னால், அவங்களுடையதான கர்த்தர் செய்த நன்மைகளை குறித்து இதில் சொல்லுகிறார். அவர் என்ன செய்கிறாராம்? அவர் மேகங்களை எழுப்பி அவர் தண்ணீரையும் வரப்பண்ணி அவர் என்ன செய்தாராம்? மின்னல்களை உண்டாக்கினாராம், காற்றை புறப்பட செய்தார். அவர் செய்த கிரியைகளுக்காக அவரை துதிக்கணுமா? எகிப்திலே தலைச்சன்களை என்ன செய்தாராம்? அழித்து போட்டார். அவரை என்ன செய்வோம்? அதனால் அவரை துதிப்போம். எமோரியின் ராஜாவாகிய சீகோனையும் பாசானின் ராஜாவாகிய ஓகையும் அழித்தவரை துதிப்போம். கானானில் உள்ள எல்லா ஜாதிகளையும் எல்லா ஜனங்களையும் அழித்து அவன் தம்முடைய ஜனத்தை அந்த இடத்து சுதந்திரமாக அந்த இடத்தை கொடுத்த தேவனை துதிப்போம். அப்போ அவருடைய தான் வல்லமை விளங்கும் செயலுக்காக அவரை நாம் எப்பவும் துதிப்போம். இந்த உலகத்தில் புறஜாதிகள் அவங்க என்ன செய்கிறாங்க? அந்த அஞ்ஞானிகளுடைய தானே கடவுள்கள்லாம் விக்கிரகங்கள், அவைகள் வெள்ளியும் பொண்ணும் மனுஷனுடைய கைவேலையுமா இருக்கிறது. அவர்கள் என்ன செய்யாது? என்னதான் துதித்தாலும் பாடினாலும் அதற்கு என்ன உபகாரம் பண்ணாலும் அது என்ன செய்யாது? கண் இருந்து காணாது, காது இருந்து கேட்காது, வாய் இருந்து பேசாது. ஆனால் நம்முடைய தேவன் துதிக்கப்படத்தக்கவராகினால நம்ம என்ன செய்வோம்? நம்ம இந்த நாளில் இஸ்ரவேல் ஜனங்களே கர்த்தரை துதிப்போம், ஆரோன் குடும்பத்தாரே அவரை துதிப்போம். ஆமென். கர்த்தராகிய தேவன் லேவி குடும்பத்தாரே அவரை துதிப்போம். தேவன் கர்த்தராகிய தேவன் என்னென்றைக்கும் துதிக்கப்படத்தக்கவர், அவரை மகிமைப்படுத்துவோம், கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஜெபம் பண்ணுவோம். கர்த்தாவே ஸ்தோத்திரம்ப்பா, உம்மை துதிக்கிறோம். உன்னதமானவரே உம்மை கீர்த்தனம் பண்ணுவது நல்லதப்பா. ஆமென் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். துதித்தலை இன்பமும் ஏற்றதுமாக இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். நாங்கள் எங்களை முழு இருதயத்தோடு உம்மை துதிக்க முழு பலத்தோடும் அப்பா ஸ்தோத்திரம். ஆமென் அப்பா. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. முழு இருதயத்தோடு உம்மை துதிக்க எங்களுக்கு கிருபை தாரும் அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு எவ்வளவோ நன்மை செய்திருக்கிறீர். இன்றைக்கு வரைக்கும் எங்களுக்கு ஜீவனை தந்து சுகத்தை தந்து பாதுகாத்து வருகிறீரே கர்த்தாவே. நாங்கள் உள்ள மட்டும்
உயிருள்ள மட்டும் நாங்கள் உம்மை துதிப்போம். ஆமென் அப்பா. ஸ்தோத்திரம். நீர் ஒருவரே துதிக்கப்படத்தக்கவர். கர்த்தாவே, நீர் மகிமைப்படத்தக்கவர் அப்பா. நீர் அப்பா ஜீவனுள்ளவராய் எங்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஸ்தோத்திரம். நீர் மகிமையை ஏற்றுக்கொள்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.